உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், உங்களுடைய சபையிலே, உங்களுடைய குடும்பத்திலே சமாதானம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஒருவர் எங்களுக்கே சமாதானம் இல்லை ஒரு சில விஷயங்கள்ல, அவர் சமாதானமா இருன்னு நாங்க எங்கிட்டு சமாதானமா இருக்கு போதும் என்கிற மனதோடனே தேவ பக்தி, அதுதான் மிகுந்த ஆதாயம். இன்னும் வேணும்னா தொல்லை தான் வருமே தவிர சமாதானம் வராது. உடைய வாழ்க்கையில பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லைன்னா நிச்சயமா தேவன்களோடு இடைவிட மாட்டார். பாருங்க, சாலமன்கிற அனுபவம் இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில். அப்பொழுதுதான் தேவன் என்ன செய்வார் என்றால், உங்களை தேடி வந்து உங்களுடைய மகன் எவ்வளவு குறைவு இருந்தாலும், எவ்வளவு வேதனை இருந்தாலும், என் மகன் எவ்வளவு நெருக்கப்பட்டாலும், ஒடுக்கப்பட்டாலும், துன்பப்படுத்தப்பட்டாலும் என்னோடு சமாதானமா இருக்கிறார். எப்படி? தேவனோடு பழகி தேவனோட சமாதானமாயிரும். என் மகன் எவ்வளவு துன்பம் இருந்து, கவலை இருந்து, கண்ணீர் இருந்து, கஷ்டம் இருந்து, இவ்வளவு நெருக்கடி இருக்கு, சரீரத்துல இவ்வளவு பலவீனம் இருக்கு, ஆனா என் கூட சமாதானமா இருக்கிறானே, என் கூட சமாதானமா இருக்கிறாளே, பிள்ளையாண்டானா இருக்கிறான். ஆனா அவன் படுத்திருக்கிற இடத்துக்கு அவனை தேடி ஆண்டவர் வர்றாரு. பச்சைபால் அவன் தாய் ஒரு விதமான பாவத்துக்குட்பட்டவள், அப்படிப்பட்டவளுடைய பிள்ளைதான் சாலமன். ஆனா இவனுடைய லைஃப்ல ஒரு விஷயம், மகத்துவமான ஒரு விஷயம், இவனை ஆண்டவர் தேடி வர்றாரு. பாருங்க, தேடி வருவாருங்க, தேடி வந்து உங்களோட பேசுவாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.